சரிக்குட்டா நிமிந்து பாரு. அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நைட்டு வந்து சாப்பிட போகிறது. இது என்ன சாப்பாடுனா கோயில் சாப்பாடு தாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் பறக்க கோயில் உண்டு, பெரிய இந்த பெருமாள் கோயிலுங்க. அங்கே வந்து இன்றைக்கி பொட்டாசி தனியாக சரி எங்கள் அம்மா போவோன்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஹரி குட்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் என்ன சாப்பிடவே விடல, டைம் இல்லைங்க, அவன் மட்டும் தான் சாப்பிட்டான். அதனால் எனக்கு பரிமாறின இலையை அப்படியே பார்சல் பண்ணி தந்துட்டாங்க. இருந்து சாப்பிட சொன்னாங்க. அடுத்த பந்திலாம் ரெடியாக இருக்கும்லாங்க. அதனால் சரி அடுத்தவங்க சாப்பிட நம்ம இடஞ்சலாக இருக்கக்கூடாதுன்ட்டு கிளம்பிட்டேன். அதை அப்படியே பார்சல் பண்ணி தந்தாங்களா, சரி சோறு நல்லா தான் இருக்குது. அதான் வந்து அது நைட்டுக்கு இப்போ நானும் ஹரிக்குட்டியும் சாப்பிட போகிறாங்க. ஹரிஷ்குட்டி எல்லோரையும் சாப்பிட வாங்க சொல்லுங்கள். நான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ண டைமும் இல்லைங்க. இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன் நான். அதனால் நேரமும் இல்லை. எங்கள் வீட்டில் நெட்டும் அவ்வளோவா கிடைக்காது அம்மா வீட்டு பக்கத்தில். அதனால் எனக்கு வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணவும் முடியாதா. ஜியோ வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கிடைக்காது. நில்லு மக்களே. அதனால தாங்க டைம் ஆயிடுச்சு. எந்த வீடியோவும் என்னால் கரெக்டாக போட முடியல. அப்புறம் வந்து மகாராணி சிஸ்டர் அடிக்கடி மெசேஜ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. டெய்லி பண்ணிடுவாங்க. 3 நாளாக அவங்க என்ன ஆச்சுனே தெரில. அவங்க 3 நாளாக 4 நாள் ஆகுது என்னையோட மெசேஜே பண்ணல. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. குட் நைட் சொல்லுங்கள் ஹரிஷ்குட்டி. குட் நைட் சொல்லிடுங்க.